ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பத்திரப்பதிவு செய்கிறப்போ இந்த தவறை செஞ்சிட்டிங்க அப்படின்னா 200% வரைக்கும் உங்களுக்கு அபராதம் இருக்குது. ஸோ பத்திரப்பதிவப்போ என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பத்திரப்பதிவு பண்ணுறப்போ நம்ம வந்து முத்திரைத்தாள் வந்து எடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்லாம் வந்து கட்டுவோம். ஸோ இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி கட்டுவோம் அப்படின்னா, நம்ம கவர்மெண்ட்டோட கைட்லைன் வேல்யூவை பேஸ் பண்ணி தான் வந்து கட்டுவோம். ஸோ இது வந்து நம்ம விருப்பம் தான். அதாவது கைட்லைன் வேல்யூ போட்டு சொத்தோட மதிப்பு போட்டு நம்ம வந்து பத்திரப்பதிவு பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரிஜினல் வேல்யூ, ஸோ ஒரிஜினலாக வந்து இப்போது எவ்வளோ போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்து நம்ம வந்து அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்கு உண்டான அமௌண்ட்டை வந்து கட்டலாம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு இடத்துல லேண்டு வந்து 10 லட்ச ரூபாய்க்கு வந்து போயிட்டுருக்கும் ஒரு சென்ட்டு. ஆனால் கைட்லைன் வேல்யூ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 2 லட்ச ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கவர்மெண்ட்டோட கைட்லைன் வேல்யூ கம்மியாக இருக்கும், மார்க்கெட் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் கைட்லைன் வேல்யூ போடலாம், இல்லை மார்க்கெட் வேல்யூ போடலாம். ஸோ எதை வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இது வந்து நம்ம ஆக்சுவலாக உண்மையாக பார்த்தா நம்ம வந்து கைட்லைன் வேல்யூ போடாமல் மார்க்கெட் வேல்யூ தான் போடணும். அதுதான் வந்து நியாயமான ஒன்று. ஆனால் வந்து நம்ம வந்து கம்மியான ரேட்டில் பண்ணணும் அப்படிங்கிறக்காகவும் அந்த 7% வந்து நம்ம முத்திரைத்தாள் வந்து எடுக்கணும். அதாவது ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணும். அதுக்கப்புறம் வந்து 2% வந்து ஃபஸ்ட்டு 4% அதிகம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் 2% மாற்றிட்டாங்க. ஸோ 2% வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறக்காக நம்ம வந்து கம்மியான ரேட்டில் வந்து போட்டு பத்திரப்பதிவு வந்து செய்கிறோம். இப்போ இந்த பத்திரப்பதிவு செய்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எப்படி பணம் கொடுப்போம் அப்படிங்கிறத பத்திரத்தில் வந்து எழுதுவோம். அதாவது நீ இவ்வளோ வந்து ரொக்கமாக கொடுத்துருக்கேன், இவ்வளோ வந்து காசோலையாக கொடுத்துருக்கேன், இல்லை இவ்வளோ வந்து வரையோலையாக கொடுத்துருக்கேன், இல்லை வந்து வங்கியில் இணைய வழியாக வந்து டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத எழுதுவோம். ஸோ இதுபடி பார்த்தீங்க அப்படின்னா 19,999 ரூபா வரைக்கும் தான் வந்து கேஷாக வந்து நம்மளால் டிரான்சாக்ஷன் வந்து பண்ண முடியும். இது வந்து என்ன சொல்லுன்னா வருமான வரி சட்டம் வந்து சொல்லுது. அதாவது ஒரு தனி நபரை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேஷாக வந்து இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கறது பார்த்திங்கன்னா 20,000 ரூபா வரைக்கும் தான் வந்து கொடுக்க முடியும். அதுக்கு மேலே கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒன்று வங்கி மூலமாக தான் கொடுக்கணும், அதாவது வரையோலையாவோ, அதாவது டிமாண்ட் டிராஃப்ட், இல்லை வந்து காசோலை அதாவது செக்காவோ தான் வந்து கொடுக்கணும், இல்லை இணைய வழியில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும். இது எதுக்காக அப்படின்னா அதிகமான வந்து கருப்பு பணங்களை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறக்காக வந்து இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நிறையா பேர் வந்து வருமான வரி ஏய்ப்பு வந்து செய்கிறாங்க அப்படிங்கிறனாலையும் இதை வந்து பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம பத்திரம் எழுதுகிறப்போ கண்டிப்பாக வந்து 19,999 ரூபாய்க்கு மேலே ரொக்கமாக கொடுக்குறோன்னு எழுதிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 200% வரைக்கும் வந்து ஃபைன் அமௌண்ட் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து வருமான வரித்துறைக்கு எப்போ இந்த தகவல் போகுதோ அப்போ வந்து இதை வந்து பண்ணிடுவாங்க. இப்போ வந்து எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு. எல்லா பத்திரமாகட்டும் டாக்குமெண்ட்டும் நம்ம வந்து ஆன்லைன் எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் பட்டா எல்லாத்தையுமே வந்து இப்போ ஆன்லைனில் பார்த்துக்க முடியும். அப்படிங்கிறனால நம்ம வந்து ஒரு லெவலுக்கு மேலே வந்து நம்ம வருமான வரித்துறை வந்து நம்மளை வந்து சோதிச்சாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஈஸியாக வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா நம்ம வந்து மாட்டிக்குவோம். அதுக்கு வந்து 200% வரைக்கும் அபராதம் வந்து விதிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. இப்போ வந்து இப்போ ஒரு 2 லட்ச ரூபா வந்து ரொக்கமாக கொடுத்துட்டேன் அப்படின்னு எழுதினீங்கன்னா அப்போ 2 லட்ச ரூபாய்க்கு வந்து நம்ம 200% அப்படிங்கிறப்போ ஒரு 4 லட்ச ரூபா வந்து நீங்கள் அபராதம் கட்டுற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் வந்து அந்த நம்ம பத்திரம் எழுதுகிறப்போ கண்டிப்பாக வந்து இந்த தவறை வந்து நம்ம செஞ்சிடக்கூடாது. ஸோ 200% வந்து அபராதம் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.